ஜனவரி 15ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 7:2. சத்ரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்பதே. இயேசு என்ற நாமத்தின் அர்த்தம் என்னவென்றால் ரட்சகர், மீட்பர், விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். இந்த ரட்சகர் ஆகிய தேவன் நம்மை எதிலிருந்து விடுவிக்கிறார் என்று பார்த்தால் நம்முடைய ஆத்துமாவின் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கிறார். ஆத்துமா எவ்வாறு சிறையிருப்புக்குள்ளாயிற்று என்பதையும் பார்க்கலாம். சங்கீதம் 143:3 சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என்று வேதம் கூறுகிறது. ஆம், திருடுகிறவன் கண்ணமிட்டு திருடுவதைப் போல ஆவிக்குரிய சத்துருக்களும் திருடுபவைகளே. அப்படி திருடப்படுகிற ஆத்துமாக்களை தன் கட்டுப்பாட்டில் சிறைப்படுத்துகின்றன. இவ்வாறு சிறைப்படுத்தப்படுகிற ஆத்துமாக்கள் தினமும் சத்துருக்களால் வாதிக்கப்பட்டு காயப்படுத்தப்படுகின்றன. ஆத்துமாக்களை அழிக்க சத்துருக்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் சத்துருக்களால் ஆத்துமாக்களை வாதிக்கவும் காயப்படுத்தவும் அதிகாரம் உண்டு. ஐயோ, அந்த வேதனை மிகவும் கொடியது. ஆத்துமாக்களின் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கக்கூடிய எந்த விஞ்ஞான அறிவும் மனிதர்களிடத்தில் இல்லை. இதற்கு தீர்வு தரும் உலக மனிதர்கள் எவருமே இல்லை. ஆத்துமாக்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும் அதிகாரமிக்கவர் ஒருவர் மாத்திரமே. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆத்துமாக்களின் ரட்சகரை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய கடவுள் என்று பொய்யாய் சித்தரிக்கப்பட்டு விட்டது. மனித ஆத்துமாக்களுக்கு மதங்கள் கிடையாது, இனங்கள் கிடையாது, மொழிகள் கிடையாது. அந்த ஆத்துமாக்கள் கட்டுண்ட நிலையில் என்னை விடுவிக்கிறவர் உண்டோ என்று கதறுகிற போது அவர்கள் முன் இதோ நான் இருக்கிறேன் என்று வந்து அவர்களை விடுவிக்கிறவர் ஆத்துமாக்களின் ரட்சகராகிய இயேசு ஒருவரே. இந்த பேருண்மையை அறியாதவர்கள் அல்லது பல்வேறு உலக காரணங்களுக்காக அறிந்து கொள்ள விரும்பாதவர்கள் தங்கள் ஆத்துமாக்களையே நஷ்டப்படுத்துகிறார்கள். சுவிசேஷம் என்பது ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் என்று கூறுகின்றனர். ஆனால் அதில் கொஞ்சமும் உண்மையில்லை. ஆவிக்குரிய சிறையிருப்பு எனும் இருளில் இருக்கிற உலகின் எல்லா மனுஷ ஆத்துமாக்களுக்கும் அவர்களின் இருள் போக்கும் ஜீவ ஒளி, அவர்களின் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிற ரட்சகர் வந்துவிட்டார். ஆத்துமாக்களின் ரட்சகராகி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் அவர் விடுவிக்கிறார் என்று அறிவிப்பதே சுவிசேஷம். ஆகவே இந்த நாளில் ஆத்தும விடுதலைக்காக மதம், மொழி, இன பேதமின்றி அவரை நோக்கி கூப்பிட்டால் உங்கள் ஆத்தும ரட்சகராகிய இயேசுவையே காண்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா.